அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. பைங்கிலி, அடியே எங்கடி இருக்க பைங்கிலி? ஏ ஜோ, வாங்க 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 புது பொண்ணு. அடியே அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன். யாரடி, யாரு புது பொண்ணு? நீதான். ஐயோ, இந்த குடுப்பனை யாருக்காவது கிடைக்குமாடி? காலையில வாக்கிங் போனவருக்கு வாழ்க்கை கிடைச்சிருச்சு. ஏய், வாயில நல்லா வந்துரும். நானே செம்ம கடுப்புல வந்திருக்கேன். சரி சரி, ஆமா மாப்பிள்ள வரலையா? ஏய் ஒண்ணு, டென்ஷன் ஆகாதடி. ஐயோ ஜீவா, ச்சே என்னமோடி என் நேரமோ என்னமோ. சரத்து மேல ஆசைப்பட்டேன், வேணிய கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு. இந்த ஜீவா மேல ஆசைப்பட்டேன், ஐயோ அவரும் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆமாடி, ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம பொண்ணு கிடைக்காம இருக்கிற ஆம்பளையெல்லாம் கூப்பிட்டு காமிக்கிற. எல்லார் மேலயும் ஆசைப்படு, எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சு போட்டோம். ஏய் சூப்பர் டி. என்னன்னா சூப்பரா? ஏய் இதெல்லாம் ஒரு சோசியல் சர்வீஸ். கல்யாணம் ஆகாத பசங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அந்த கஷ்டம் என்னால போனா சந்தோஷம் தானே. சரி ஓகே, இதுக்கு மேல பேசாத. அந்த மனுஷன் எப்ப வருவாராம்? எந்த மனுஷன்? அதான் என்ன பெத்தவரு. ஓ சத்தியமூர்த்தி அப்பாவா? அவர்தான். எப்படி உன்கிட்ட பேசாம இருந்திருப்பாரு? எப்ப வரேன்னு சொன்னாரு? அவருக்கு உன்னை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கா, அதனால நேரம் ஆபீஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. எனக்கு இப்பவே வந்து ஆகணும். ஆண்டி மாப்பிள்ள வீண்டு வாரேன்னு சொல்லிருக்காரோ? ஏய் மாப்பிளங்காதடி. நானே ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. ஏன் முழிக்கிற? நார்மலாவே இரு. பைங்கிலி, இப்ப என்னத்துக்கு கத்துற? அடியே ஜீவாவுக்கு என்ன குறை? இங்க பாரு, ஓவரா பண்ணாத. ஜீவா மாதிரி பசங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட மாட்டாங்களான்னு என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆமாண்டி, ஏங்க வேண்டாம், ஜீவாவை நீங்களே வச்சுக்கோங்க. சீயா ஐயா, எனக்கு எதுக்குடி அடுத்தவ புருஷன்? அடுத்த ஏய், நான் அவனை புருஷனாவே நினைக்கல. ஆமாமா, பிறகு தாலியை மட்டும் கட்டிக்குவியா? அடியே இருந்தாலும் இந்த தாலி உன் கழுத்துக்கு அம்சமா அழகா இருக்கு. பைங்கிலி வேண்டாம், கடுப்ப கிளப்பாத. ஏய் சரி அதை விடு. ஏன் இவ்வளவு கோபம்? இங்க பாரு, சத்தியமூர்த்தி அப்பா போன் பண்ணி அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. என் தங்கம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, என் தங்கம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமான்னு. ஏண்டி அவர் சந்தோஷத்தை பாழாக்குற? எத்தனை நாள் ஆசை, அவரோட ஆசை இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. இங்க பாரு, வேற ஏதாவது பையனா நீ கண்டிப்பா யோசிக்கலாம், கஷ்டப்படலாம். ஜீவாவுக்கு என்னடி குறை? உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவனை கட்டிக்க உனக்கு என்ன செய்யுது? என்னடி இப்படி பேசுற? இங்க பாரு, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலதான். கல்யாணமே வாழ்க்கையில பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சேன். அப்பா ஆசைக்காக நான் ஒத்துக்கிட்டாலும் அப்பா கூட என்னோட கண்டிஷன் கேட்டேல. ஐயா பெரிய இந்த கண்டிஷன், ஒரே ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒரு அம்மா இல்ல ஒரு அப்பா, கூட சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க வளர்ந்தவங்க யாருமே இருக்க கூடாது. அப்படி ஒரு பையனை உலகத்துல எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுவ, கண்டுபிடிச்சா இன்னும் ஒரு 10-20 வருஷம் ஆகும். அதுங்களும் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகியும் போயிருக்கும். பையங்களே என்னடி இதெல்லாம் கண்டிஷன் லூசு மாதிரி? ஏய் உனக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டோன்னு. நம்ம ஏமாத்துறது எல்லாம் சொந்த பந்தம் கூட இருந்தவங்க தான். எனக்கு இந்த மாதிரி சொந்த பந்தவங்க கூட இருந்தாலே எரிச்சலா இருக்கு, இரிட்டேட்டா இருக்கு. எனக்கு பிடிக்கலடி. அது மாதிரி அந்த சூர்யா என் வாழ்க்கையில பண்ணதெல்லாம் லவ்ங்கிற பேர்ல என்ன டார்ச்சர் பண்ணி வாழ்க்கையில கல்யாணங்கிறத யோசிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப கூட அவன் தாலி கட்டினதுமேவோ கலட்டி அவன் மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருப்ப. அதையே செய்யலனா எனக்கு தெரியும் உங்க அப்பாவுக்காக. ஆமா அப்பாவுக்காக. அந்த நிமிஷம் அவர் முகத்தை பார்க்கணுமே, அவ்வளவு சந்தோஷம். அடிக்கடி சொல்லுவார்ல, நான் முத சந்தோஷப்பட்டது எப்பனா நீ பிறந்த போய் என் கையில உன முத கொடுத்த தருணம். நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேமா, அந்த சந்தோஷத்தால சொல்ல முடியாதுன்னு. அதே மாதிரி சந்தோஷத்தை ஒரு முகத்துல நான் முத பார்த்தேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்படியே தாலியோடய வந்துட்டேன். இங்க பாரு, அவர் சந்தோஷத்துக்காக என் கழுத்துல தாலி வேணா இருக்கலாம், ஆனா என்னால யார் கூடயும் போய் வாழவும் முடியாது. அத யார் வீட்டுக்கோ, அது வந்து கூட்டு குடும்பம் வீட்டுக்கு என்னால போகவே முடியாது. என்னடி சொல்ற? அவ்வளவுதான், எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, அத பாத்துட்டாரு. இனி என்ன, அப்ப போய் என் கழுத்துல தாலி தொங்குறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இனி நான் நாட்டுக்கு எப்பவும் போல ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல, நாளைக்கு எப்பவும் போல ஏன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இது அப்பா வந்தோன்னு சொல்லிடு. நான் ஏண்டி சொல்லணும், நீ ஏன் சொல்லிக்கோ. பைங்கிரி பாரு, சத்தியமூர்த்தி அப்பா உன் கழுத்துல தாலி மட்டும் ஏறணும்னு ஆசைப்படல, நீ நல்லபடியா வாழறத பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இதுக்கு உனக்கு கல்யாணமே ஆகாம இருந்திருந்தா கூட அவரு சந்தோஷப்பட்டிருப்பாரு. கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்குள்ள நான் வாழ மாட்டேன்னு சொல்லி உட்காந்துருந்தா பெத்தவங்க மனசு எப்படி கஷ்டப்படும் உனக்கே புரியும். இந்த கஷ்டத்தை உங்க அப்பா கொடுக்கணும்னா குடுடி, யார் வேண்டானா? என்னடி என்ன யாரும் புரிஞ்சுக்காம? இங்க பாரு, காலம் ஃபுல்லா அதுக்காக நீ இப்படியே இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்க நீ என்கிட்ட தத்துவம் சொல்லாதமா, பிராக்டிகலா யோசித்து நான் சொல்றேன். போதும்டி போதும், நானே ரொம்ப டென்ஷன்ல வந்தேன். இதுல நீ வேற இப்படி அட்வைஸ் பண்ணாத. நான் ரூமுக்கு போறேன், அப்பா வந்ததுன்னு சொல்லிடு. சொல்லிடுறேன். என்ன சொல்லுவ? அப்பா அவ சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகி இங்க வந்து இருக்கா,
நாமளும் அப்படியே கண்டு காணாம விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஜோதிகாவுக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதனால அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் பண்ணி மாப்பிள்ளைய வீட்டுக்கு வர வைக்கலாம்ப்பான்னு சொல்லுவேன். சொல்லுவடி சொல்லுவ, நான் உன்னை கொல்லுவேன். அடியே லூசு, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நைட்லாம் வாழ்க்கையில ஒரு டைம் தான். இதை மட்டும் நீ மிஸ் பண்ணிட்ட காலம் ஃபுல்லா ஃபீல் பண்ணுவ. உதாசனப்படுத்தாதடி. உன் கொள்கை கர்மாந்திரத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். நான் சொல்றத கேளு. ஜீவாவை நான் கால் பண்ணி வர சொல்றேன். அப்புறம் உன் ரூம்ல என்னென்ன டெக்கரேட் பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். நைட்டு நல்ல நேரத்தை மட்டும் பார்த்து உன் கையில ஒரு பால் சொம்ப மட்டும் கொடுத்து அனுப்புனா இந்த சொம்பு கொண்டு அவன் மண்டையை உடைப்பேன். ஏன் இந்த கொலவெறி? கல்யாணமே பிடிக்கலன்னு வந்து நின்னுட்டு இருக்க. நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? இல்லடி, இதெல்லாம் நான் கடுப்புல இருக்கேன். இருந்துட்டு போ. அவ்வளவுதான், உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இதே இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான ஆளு என் கழுத்துல வந்து தாலி கட்டி இருந்தா, ஐயோ சிவராத்திரி தூக்கமேது அப்படின்னு பாட்டு பாடி ஒரே மஜாவா இருந்திருப்பேன். நீ எல்லாம் வாழ்க்கைய வாழ தெரியாதவ. சரி எப்படியும் போ. உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கணும்டி. அப்ப உனக்கு தெரியும். சி போடி. என்னடி வெக்கப்படுற? உன்ன மாதிரி துக்கமா படுவாங்க. என்னமோ எதிர்பார்க்கறவங்களுக்குலாம் இப்படி நல்லது நடக்காது. உன்ன மாதிரி கிறுக்கு பிடிச்சவளுக்கு எல்லாம் நடக்கும். பைங்களே, சரி பேச்ச விடு. இப்ப என்ன, நான் கூலாக்க கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரவா? ஒரு கிளாஸ்ல 2 ஸ்டார். உன்னை கொல்லுவேன். சரிடி சரி, கோபப்படாத. அப்பா சந்தோஷத்துக்காக தாலிய வாங்கிட்டு வந்துட்ட. நீ கோபப்பட்டு என்ன ஆக போகுது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறவே மாறாது. அத நானும் பாக்குறேன். சரி நீ கிளம்பு, நான் ஜூஸ் கொண்டு வரேன். டேய் முட்டைக்கண்ணு முழியா, முழிச்சு பார்த்து கடைசியில தாலிய கட்டிட்டேல. எங்க அப்பாக்காக நான் பேசாம இருந்தேன்டா. ஆனா புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு என் முன்னவா, அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். சிந்து 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 சாரிடி. ஐயோ சித்து தம்பி, சித்து தம்பி வேண்டாம் வேண்டாம். சிந்து, ஐயோ தம்பி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? சித்து தம்பி இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. ஐயோ ஷகிலா, விடு விடு ஷகிலா. நீங்க இப்ப வாரீங்களா இல்லையா? ஐயோ வா தம்பி, கை கால்ல கண்ணாடி குத்திர போகுது, வா. ஐயோ தம்பி போதும்பா. சிந்து சிந்து சாரிடி. ஐயோ தம்பி போதும். ஷகிலா, நீ எதுக்காக வந்த? நீ போ, இங்க இருந்து போ. அப்படியெல்லாம் தனியா விட்டுட்டு போக முடியாது. என்னப்பா இப்படி எல்லாத்தையும் உடைச்சு இந்த பக்கம் வா வா. இல்ல ஷகிலா, என்னால முடியாது. சிந்துவை பார்க்காம இருக்க முடியாது. ஈஸியா என்னை விட்டுட்டு போயிட்டா. ஏ தம்பி. ஷகிலா, என்னால நான் விட முடியாது. புரியுது தம்பி புரியுது. நீ வா, வந்து உட்காரு. ஷகிலா, உட்காரு தம்பி, நான் உனக்கு தண்ணி கொண்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் ஷகிலா. சரி வா. சித்து தம்பி, இப்படி என்னால உங்களை பார்க்க முடியல. அழாதீங்க தம்பி, எல்லாம் சரியா போகும். இல்ல ஷகிலா, எல்லாம் என் மேல தப்புதான். ஏற்கனவே சிந்து அடிக்கடி சொல்லுவா, உன் கோபத்தை குறை, உன் கோபத்தினால ஆபத்து தான் வரும்னு. கேட்டிருந்திருக்கலாம். அந்த டைம் கூட பேசாதலாம் எவ்வளவோ சொன்னா. ஆனா நான் கேட்கல. என் கோபத்தினால எல்லாம் போச்சு. என் சிந்து என்னை விட்டு போனது இல்லாம அவளை நான் கஷ்டப்படுத்திட்டேன் ஷகிலா. என்னால புரிஞ்சுக்க முடியுது அவ மனநிலைய. என்ன முழுசா நம்பி எனக்காகவே உனக்காக நான் இருக்கேன்டான்னு சொல்லி எங்க கூட்டிட்டு போறேன்னு கூட தெரியாம என் கை பிடிச்சு என் கூடையே வந்தா. அப்படிப்பட்ட என் சிந்துவ கஷ்டப்படுத்திட்டு மனசளவுல காயப்படுத்திட்டேன். நான் பேசின வார்த்தைக்கு அவ செத்திருப்பா, மனசளவுல செத்திருப்பா. ஐயோ நான் ஒரு முட்டாள். ஐயோ சித்து போதும்பா. இங்க பாரு தம்பி. இல்ல ஷகிலா, என்ன நம்பினவள நான் ஏமாத்திட்டேன்ல. இங்க பாரு, இப்ப ஒன்னும் கெட்டு போல. கோபத்துல ஆத்திரத்துல நம்ம பேசுற வார்த்தை அது நம்மள மீறி வந்தது. அது நம்ம தான் கோபத்தை குறைச்சுக்கணும். இல்ல வார்த்தையை விட்டுட்டோமா அதை நாம தான் சரி பண்ணணும். இப்படியே உட்காந்து வீட்டுல உள்ள எல்லா பொருளையும் உடைச்சுக்கிட்டு இருந்தா அது என்ன சரியா போகுமா? நான் என்ன பண்றது ஷகிலா? என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவ சொன்னா நீ அவளோட புருஷன். அவ மூஞ்சில முழிக்கிறதுக்கு என்ன? அவ காலில் விழுந்து சாரி கேட்கவும் உனக்கு உரிமை இருக்கு சித்து தம்பி. ஷகிலா, மன்னிப்பு கேட்க நான் தயங்கல. ஏன் சிந்து, இத்தனை தடவை நானும் சாரி கேட்கிறேன். என் பொண்டாட்டி காலில் விழுகிறதுல நான் குறைஞ்சிட மாட்டேன். ஆனா அந்த ரத்தன வைரம், ஐயோ ஷகிலா, நான் எந்த தப்பும் பண்ணல. சொல்ல போனா அவங்க மேலதான் தப்பு. ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம என்ன எதுக்காக என் சிந்து கிட்ட இருந்து பிரிச்சாங்கன்னு தெரியல. நான் எப்படி அவங்க வீட்டுக்கு நான் போனனாலோ எப்படி ஷகிலா வைரத்தை அடிச்சுட்டேன். அதுக்கே கோபத்துல இருப்பாங்க அவங்க மகங்க எல்லாருமே. எல்லாத்தையும் மீறி நான் அவங்க வீட்டுக்கு போய் எல்லாரும் என் மேல கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு திட்ட. திரும்ப நான் கோபப்பட்டு அவங்கள ஏதாவது பண்ணி இல்ல சிந்துக்கு எனக்கும் கூட கொஞ்சம் பிரிவு தான் வரும். இப்பவே அவங்க வீட்டுக்கு போய் இல்ல சிந்து
என்னால இதுக்கு மேல கஷ்டப்படுத்த முடியாது. இது தம்பி போதும் போதும் விட்டுங்க தம்பி. இங்க யோசிக்கிறதும் சரிதான். ஆனா அதுக்காக சரி இப்பவே நான் நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா பிரச்சனை மன கஷ்டம் இன்னும் அதிகமாகும். கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க தம்பி. இன்னைக்கு ஒரு நாள் பொழுது போகட்டும், நாளைக்கு பாத்துக்கலாம். எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கோபம் குறையும். ஷகிலா, கண்டிப்பா சிந்துவுக்கு கோபம் குறையும். நிஜமாவா? நாளைக்கு போய் நீங்க சிந்துவை பாத்துட்டு வாங்க. சரி சரி ஷகிலா, என்னால பார்க்காம இருக்க முடியாது. அவளை நான் பார்க்கல, கண்டிப்பா செத்துருவேன் ஷகிலா. ஐயோ தம்பி அப்படி பேசாதீங்க. இருங்க நான் உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது கொண்டுட்டு வரேன். அழுது கண்ணெல்லாம் வீங்கி முகத்தெல்லாம் வீங்க வச்சு போதும் தம்பி. முடியல ஷகிலா, ஏத்துக்க முடியல. என் சிந்து கஷ்டப்படுவாளே அழுவாளே நினைச்சேவும் ரொம்ப ஒரு மாதிரி. சரி சரி நாளைக்கு போய் பேசிக்கலாம், ஓகேவா? இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. இருங்க நான் ஜூஸ் கொண்டு வரேன். குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க, எல்லாம் சரியாகும், ஓகேவா? இருங்க ஜூஸ் கொண்டுட்டு வரேன். சிந்து, உன் மனசு சுக்க நூறா உடச்சிட்டேல. சாரிடி, சாரி. இந்த சாரி வாழ்நாள் ஃபுல்லா கூட கேக்குறேன். ஆனா என்னை விட்டுட்டு மட்டும் இருக்காதடி. என்னால இங்க நீ இல்லாம இருக்க முடியல. சிந்து, நீ இல்லாம இருக்க முடியலடி. என்றல் என்னை தீண்டினார் சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் ரெண்டும் சேர்கையில் மோகம் சித்து, கொண்ட டேய் சித்தார்த். சரத்து வந்திருக்கானா? என்னவா இருக்கும்? ஏய் சித்து, உள்ளதா இருக்கே, வா. இவன் எதுக்கு வந்திருக்கான்? டேடே நம்மளாம் எதையுமே புரிஞ்சுக்காம இருந்திருக்கோம் பாரு. இதை நினைச்சாதாண்டா ரொம்ப கவலையா இருக்கு. ஆமா வீரானா, எல்லாமே ஓகே தானே, நல்லா இருக்குமே, அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டோம். நான் கவனிச்சேன் ரத்னப்பாவை. ஆபீஸ்ல ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. வீட்டுல நம்ம யார்கிட்டயும் பேசல. ஆனா அந்த அளவுக்கு வேலை டென்ஷனும் இல்ல. இவர் இப்படி இருக்காரு. சரத்து சிந்து ஊருக்கு போனனால அவங்களோட நினைப்பா இருக்காரோ அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தேனே தவிர இங்க பிரச்சனைங்கிறதே யோசிக்கலடா. ஐயோ நானும் அதே தாண்டா. ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா நாம ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம். விடுசக்தி, என்ன பண்றது? நம்ம வீட்டுக்குள்ள எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிட்டோம். என்ன நடக்குதுங்கிறது புரியாமையே போயிடுச்சு. ஆமா மதி, ஆனா ஜீவாவை உண்மையிலே பாராட்டணும். எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி பத்திரம் ரெஜிஸ்டர் பண்றதே தடுத்திருக்கானா? வாசுகி, ஜீவா எப்பவுமே அப்படித்தான். நாங்களாம் அப்படியே ரொம்ப கேஷுவலா இதையும் கண்டு காணாம அந்த அளவுக்கு கவனிக்காம தான் இருப்போம். ஆனா ஜீவா ரொம்ப ஷார்ப்பா இருப்பான். அதை விட நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பான். அது இப்ப இருந்து இல்ல, சின்ன பிள்ளையில இருந்தேவும். அப்படியா? ஆமா வாசுகி, ஜீவா எப்பவுமே அப்படித்தான். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா கூட அவன் கூட சண்டைக்கு போனா கூட ரொம்ப பொறுமையா தான் இருப்பான். அது என்னமோ அவன் குணம் எப்பவுமே அப்படித்தான். பரவாயில்லங்க. ஆனா ஜீவாவும் கண்டுக்காம இருந்திருந்தா இந்நேரம் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கும்ல. கண்டிப்பா வாசுகி, நம்ம ஆபீஸும் நம்ம கையை விட்டு போயிருக்கோம். எத்தனைப்பா வைரப்பாவும் ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. அப்படியெல்லாம் நடக்காது. ஐஸ்வர்யா சாலாத்த அடிக்கடி சொல்வாங்க, இந்த கம்பெனியை உருவாக்க ரத்னமாமா வைரமாமா எந்த அளவுக்கு மெனக்கெட்டு இருக்காங்கன்னு. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உருவானது. நீங்க எல்லாம் தலையெடுத்த பிறகு நீங்க கஷ்டப்பட்டது இதெல்லாம் வீணா போயிடுமா? அண்ணி, அந்த ஒரு விஷயம்தான் நம்மள இப்படி காப்பாத்தி இருக்குன்னு சொல்லலாம். ஆமா சக்தி. ஏய் சரி அந்த ஆந்தக்கனி எங்க? சீக்கிரம் போய் கூட்டிட்டு வான்னு சொன்னேன். இவ்வளவு அப்படியே பேச உட்காந்துட்டா போல. பேசினா பேசட்டும். நம்ம எல்லாரும் போய் மாறி மாறி பேசினா சிந்துவுக்கு தொந்தரவா இருக்கும் தான் சுபாவை அனுப்பி விட்டது. ஆமா தீரு, சுபானா சிந்து கிட்ட கொஞ்சம் நல்லா உரிமையாவும் பேசுவா. சிந்துவும் அந்த மாதிரி தான். ஆனாலும் சிந்து அழுதுகிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா போகும். இதோ எல்லாரும் பேச போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா சித்தார்த்து புரிஞ்சுக்குவான். நம்ம சிந்துவை தேடி வருவான். என்னங்க, என்னதான் இருந்தாலும் ரத்னமாமா வைரமாமா பேசினதுலதான் சித்தார்த்து இந்த அளவுக்கு கோபப்பட்டு அவன் வார்த்தையை விட்டது மிச்சம் எல்லாமேவும். ஆனா இப்ப திரும்பவும் அவங்க போய் பேசினதோ எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்குங்க. சித்தார்த் திரும்பவும் கோபப்பட்டு பேசி பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுமோன்னு. இல்ல மதி, கண்டிப்பா சித்தார்த் கோபப்பட மாட்டான். எப்படி மச்சான் சொல்றீங்க? எனக்கும் மதி சொல்ற மாதிரி பயமா தான் இருக்கு. ஐயோ வாசுகி, இல்லம்மா, சித்தார்த் உண்மையில நம்ம சிந்து மேல உயிரா இருப்பான். இப்ப சிந்துவை விட்டு தனியா இருக்குமே, அதை விட அம்மா பேசின பேச்சுக்கு சிந்து கவலைப்படுவாளேன்னு நினைச்சு அங்க கவலைப்பட்டுட்டு தான் இருப்பான். அதனால ரத்னப்பா வைரப்பா பேசுறது என்னன்னு பாரு. அவங்க பேசுனதுமேவும் சித்தார்த்தம் சாரி கேட்டு சிந்து எங்கன்னு தான் கேட்பான். கரெக்டா சொன்ன வீரானா, இன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துரும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஓகே தான், பிரச்சனைக்கு முடிவெல்லாம் வரும். ஆனா சிந்து மனசு மாறணுமே. அதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும்டா. அவனும் அவன் மனச புரிஞ்சுக்கணும்ல. சித்தார்த் எந்த அளவுக்கு உயிரா இருந்தாலும் அதே மாதிரிதான் சிந்துவும். சித்தார்த்து கிட்ட இருந்து இப்படி ஒரு கோபத்தை சிந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அந்த கோபம், வார்த்தை இதெல்லாம் மாற கொஞ்ச நாள் எடுக்கும்டா. பொறுமையா சிந்து மனசு மாறட்டும். நம்ம யாரும் சிந்துவை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு பேச கண்டிப்பா சிந்து மனசு இன்னும் காயப்படும். ஆமா வீரனா,
இந்த அளவுக்கு சிந்து புரிஞ்சுக்கிட்டு சித்தார்த்தை இந்த அளவுக்கு மாத்தி கொண்டு வந்திருப்பா. அப்படிப்பட்ட நம்ம சிந்து இப்படி கோச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இங்க வந்து இருக்கானா? கண்டிப்பா அவன் மனசை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, அப்படின்னா நம்ம சிந்துவுக்கு ஆறுதலா இருப்போமே தவிர நீ போய் இப்படி இருக்கலாம், சித்தார்த் ரொம்ப நல்லவன் அப்படி இப்படி நம்ம எந்த ஒரு சர்டிபிகேட்டும் கொடுக்க வேண்டாம். கண்டிப்பா சீக்கிரம் நம்ம சிந்து மனசு மாறும். அதுக்காக நம்ம பொறுமையா வெயிட் பண்ணுவோம். ஆமா ஆமா, நீங்க சொல்றபடிதான் சாலாத்த வைஷவத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாம எப்பவும் போல சிந்து கிட்ட கலகலன்னு பேசிக்கிட்டு சந்தோஷமா இருப்போம், சிந்துவையும் சந்தோஷமா வச்சுக்குவோம். போக போக சிந்து மனசு தன்னை போல மாறும்னு சொன்னாங்க. ஓகே ஓகே மதி, மீதி நம்ம எப்படி சிந்து கூட விளையாண்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருப்போமோ அதே மாதிரி இனியும் இருப்போம். ஆமா வாசுகி, இந்த பிரச்சனையை பத்தி நம்ம எதுவுமே பேச வேண்டாம். ஓகே ஓகே சரி ஓகே, நீங்க இந்த மாதிரி இருந்துக்கோங்க. ஹீரோ வீரானா, ஏய் நம்மளும் பார்த்து புரிஞ்சுக்கலாம்டா. அம்மா பாப்பாடா, ஏதோ ஒரு கஷ்டம் இப்படி கஷ்டப்படணும்னு அவளுக்கு இருக்கு. எல்லாமே மாறும் சீக்கிரம், இதுக்கெல்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மாறும்டா. ஆமா தீரு, சித்து சிந்து இந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்காங்க. உங்களுக்குள்ள மன கஷ்டம் எல்லாமேவும் இது ஒரு ஸ்ட்ராங்கான அன்பா மாறும். இப்ப இவங்களுக்குள்ள இந்த பிரிவு அடுத்து எப்பவுமே பிரிவை ஏற்படுத்தாது. ஏன்னா பிரிவு தான் ஒரு ஆளை பக்குவப்படுத்தும். பாசம் நேசம் அன்பு காதல் எல்லாத்தையுமே அதிகரிக்கும். அது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கும்போது நீ லைஃப் லாங் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்கடா. ஐயோ வீரனா, சூப்பரா சொன்ன. கண்டிப்பா பிரிவு காதலை இன்னும் ஆழமாக்கும், அழகாவும் மாத்தும். அதுக்காக நம்ம டைம் கொடுப்போம், வெயிட் பண்ணுவோம். ஆமாமா, ஏய் சரி ஓகே வாங்க. சுபா சிந்துவை கூட்டிட்டு வர மாதிரி இல்ல. சிந்துவும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாரும் இப்படி உட்காந்து பேசுறதுக்கு சிந்து ரூம்ல உட்காந்து கலக்கலன்னு சந்தோஷமா பேசிட்டு இருப்போம். சிந்து அழகு கஷ்டத்தை மறந்து நம்ம கூட பேச அவளும் இன்வால்வ் ஆகுவா. கரெக்ட் திரு, இந்த இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சந்தோஷமா கொண்டு வருவோம். ஆமாங்க நீ. சரி வாங்க அப்பனா போலாம். நீங்க நீங்க இங்க ரத்னம் வைரம், இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பல. தயவு செஞ்சு என் கோபத்தை இன்னும் கூட்டாம இங்க இருந்து வெளியே போயிடுங்க. போங்க வெளியே. டேய் ஏய், உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. ஹலோ, நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னேன். சித்தார், என்னடா என்ன பண்ண தப்பெல்லாம் இதுக்கு ரெண்டு பேரும் நான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது. நான் எந்த அளவுக்கு நான் பொறுமையா இருந்தேன் தெரியுமா? ஆனா இந்த மனுஷங்க ரெண்டு பேரும் என்ன பேச வச்சுட்டாங்க. இங்க பாரு சரத்து, இதுக்கு மேல நான் இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேச எதுவுமே விரும்பல. உங்க முகத்துல முழிக்க கூட எனக்கு பிடிக்கல. இப்ப எதுக்கு வந்தாங்க சொல்லு? என்ன அடிக்க வந்தாங்களா, இல்ல இன்னும் எங்க அப்பாவை பத்தி இல்ல என்ன பத்தி ரொம்ப கேவலமா பேச வந்தாங்களா? எதா இருந்தாலும் பேசிட்டு கிளம்ப சொல்லு. என்ன மன்னிச்சிரு சித்தார். என்ன தப்பெல்லாம் எங்க ரெண்டு பேர்ல தான். நாங்க தான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். மன்னிச்சிரு சித்தார். என்ன மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இங்க பாருங்கய்யா, நீங்க ஏதாவது இன்னும் என்ன ஏதாவது பொம்பளை மாட்டி விடலான்னு. இடே ரொம்ப யோசிக்காத. இல்ல சரத்து, அது சித்தார்த் உண்மையிலே மனசார கேக்குற, எங்க ரெண்டு பேத்தையும் மன்னிச்சிடு. எல்லா தப்புக்கும் காரணம் நாங்க தான். ஆமா சித்தார்த், ஆனா நாங்க சொன்னது எதுவுமே பொய் கிடையாது. உன்னோட வாய்ஸ்ல மிரட்டினது எல்லாமே உண்மை. ஆனா அது நீ கிடையாது. என்னையா புதுசா ஏதோ கதை சொல்றீங்களோ? உண்மைதான் சித்தார்த். அந்த தர்மாவும் தாசும் சேர்ந்து நம்ம குடும்ப பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி உன்ன மாதிரியே மிரட்டி என்னென்னமோ நடந்து போச்சு. என்ன தர்மா தாசா? ஏய் ஆமாடா, அது மாதிரி டார்ஜின்ல ஒருத்தன் உன்னை ஃபாலோ பண்ணி நான் அனுப்பினது ரத்னா சொன்னான்னு சொன்னேல. ஆமா, அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. யார் அவன்? அவன் நான் அவனை பார்த்தாலே உனக்கு தெரியும்ல? தெரியும்டா. அவனை இப்ப ஜெயில நீ என் ஸ்டேஷன்ல லாக்அப்ல தான் இருக்கான். அவன் சித்தார்த், நீ அவன்கிட்ட வந்து பேசினாலே உனக்கு எல்லாமே தெரியும். என்னென்னமோ நடந்து போச்சுடா. அதாவது தர்மாவும் தாசும். புரியுதுடா, புரியுது சித்தார்த். எங்க ரெண்டு பேர் மேலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு. ஆமா சித்தார்த், எங்க பொண்ணு சிந்து மேல உள்ள பாசத்துல எல்லாமே யோசிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதுவும் உன்னோட வாய்ஸ்ல அவங்க பேசி சிந்து மிரட்ட அது மாதிரி பெட்ரூம்ல சிந்து தூங்கிட்டு இருக்கிற போட்டோ சென்ட் பண்ணதோ நீ இருக்கும்போது ஒண்ணு மீறி யாரும் நுழைய முடியாதுங்கிற எண்ணத்துல நீதான் இதெல்லாம் பண்றியோங்கிறத நம்பிட்டோம். ஆமா சித்தார்த், எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருந்தது. நான் சிந்தோன்னு வரும்போது சாரி நீயே சொல்லு, உன் பொண்ணை இப்படி பண்ணிட வேண்டாம் அப்படி பண்ணிட வேண்டாம்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் போன் பண்ணி மிரட்டும் போது டார்ச்சர் பண்ணும்போது எங்க மனநிலை எப்படி இருக்கும்? சாரி சித்தார்த், எதையுமே புரிஞ்சுக்காம உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல் அவ்வளவு ஹாசா பேசிருக்க கூடாது. சித்தார்த்த உன்னை கோபப்படுத்தினதே நான் தான். தேவையில்லாம உங்க அப்பாவை பத்தி பேசி உன்னை பத்தி மன்னிச்சிடுறா. இல்ல இருக்கட்டும். என்ன மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு சொல்லப்போனா நானும் தான் கோபப்பட்டேன். பெரியாளன்னு பார்க்காம உங்களை கை நீட்டி அடிச்சிட்டேன். அப்போ என் பேர்ல தான். சாரிங்க மைரா சார், சாரி. அன்னை சித்தார்த் நம்ம கிட்ட நல்ல பையன்டா. நாம தான் தேவையில்லாம குழம்பி சித்தார்த் வாழ்க்கையவே பாழாக்கிட்டோம். டேய் சித்தார்த்,
சிந்து எவ்வளவோ பொறுமையா இருக்க சொன்னா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு பேசிக்கலாம்னு நான் தான் என்னாலதான் பொறுமையா இருக்க முடியல. எந்த தப்புமே பண்ணாம இவ்வளவு பேச்சு வாங்கணுமான்னு யோசிக்காம பேசிட்டேன். சரத்து சிந்து வரலையா? அப்புறம் ரத்னா சார், உங்க பொண்ண நான் நல்லா பாத்துக்குவேன். உங்க பொண்ணுங்கிறத விட அவ என் பொண்டாட்டி. எனக்கு எல்லாம் அவதான். அவ இல்லாம கொஞ்ச நேரம் கூட என்னால இருக்க முடியல. என்னால முடியாது சார். என் உயிர்ல கலந்துட்டா. அவளை விட்டு என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. என் மேல தப்ப இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நான் சிந்து கூட சித்தார்த் மன்னிச்சிடுறா. இப்படிப்பட்ட ஒன்ன போய் புரிஞ்சுக்காம நீ இப்படி செஞ்சேன்னு சொன்னதோ எங்க அக்கா வேற வழி கூட என்ன திட்டினா. எப்படா சித்தார்த் இப்படி எல்லாம் பண்ணிருப்பா நீ கொஞ்ச நாள் யோசிச்சியான்னு? யோசிக்கலடா. ஆத்திரம் கண்ணை மறைச்சிருச்சு. பாசம் எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு. இப்படிப்பட்ட ஒன்ன போய் சாரிடா, மனசார நான் சாரி கேக்குறேன். ஆமா சித்தார்த், இப்படிப்பட்ட ஒரு பையன் எங்க பொண்ணுக்கு எங்க தேடினாலும் கிடைக்குமா? ஏன் விரும்பி வந்து ஏன் பொண்ண கல்யாணம் பண்ணி எதுவுமே தெரியாம உங்க வாழ்க்கையை நாங்க பாழாக்கிட்டோமே. சார் என்ன சொல்றீங்க? இல்லை எனக்கு புரியல. சித்தார்த் அழாத. ஏதோ தப்பு நடக்குன்னு தெரிஞ்சுதான் நான் ஊருக்கு வந்தேன். நான் அதுக்கு முன்னே ஜீவா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஓரளவுக்கு சரி பண்ணிட்டான். நான் அப்பா 2 பேத்துக்கும் புரிய வைக்கங்கள நீ சடனா ஊருக்கு வந்தது பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிடுச்சு. சித்தார்த் நான் இதெல்லாம் அப்பா கிட்ட சொன்னதும் உடனே நான் சித்தார்த்து கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி 2 பேரும் வந்தாங்க. அவங்கள நினைச்சு ரொம்ப பெருமையா இருந்ததுடா. ஏன்னா அப்பா அவங்க தப்பு பண்ணதும் அவங்க பொண்ணுக்காக தான். இப்ப மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றதும் அவங்க பொண்ணுக்காக தான். ஆனா நீ என் தங்கச்சிக்காக அடிச்சது தப்பு மன்னிச்சுக்கோங்கன்னு அடுத்த செகண்ட் சொன்ன பாத்தியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. என் தங்கச்சி உன்னை எந்த அளவுக்கு மாத்திருக்கான்னு இந்த ஒரு விஷயத்துல புரியுது. மாத்திட்டாடா, எல்லாத்தையும் மாத்திட்டா. அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு மாத்திட்டா. ஏய் சித்து, சரி சொல்லு, எங்க சிந்து எங்க? அவகிட்ட சாரி சொல்லணும். சித்து சாரிடா. என்னாச்சு? ரத்தனப்பா வைரப்பா புரிஞ்சு உடனே சாரி கேட்டுட்டாங்க. நீயும் அது மாதிரிதான். ஆனா சிந்து சரத் சொல்லு. சிந்து என்ன சொன்னா? இல்ல, உனக்கு சிந்துவை பத்தி நல்லாவே தெரியும். அவ எல்லாத்தையும் ஏத்துக்குவா. ஆனா நான் பேசின வார்த்தை அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுறா. அவளுக்கு உன் மேல எந்த ஒரு விஷயத்திலும் கோபம் இல்ல. நான் எல்லா விஷயத்திலும் அவ உன்னை புரிஞ்சுதான் வச்சிருந்தா. ரத்தனப்பா வைரப்பா உன் மேல அவ்வளவு தூரம் கோபப்பட்டப்போ கூட அவளுக்கு உன் மேல துளி அளவு கூட சந்தேகம் வரல. ஏன்னா உன் மேல நம்பிக்கையாதான் இருந்தா. அது தெரியும்டா. நான் அந்த நம்பிக்கை நான் பேசின வார்த்தையில போயிடுச்சுல. டேய் ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா சீக்கிரம் அவன் மனசு மாறும். டேய் அப்படியெல்லாம் மாறாது. இங்க பாரு, அப்படியெல்லாம் சும்மாலாம் அவன் மனசு மாறாது. நீதான் மாத்தணும்னா? ஐயோ மண்டு, அப்பப்போ வந்து பாரு, பேசு, சாரி கேளு. ஏண்டா ஒரு பொண்ணு மனசுல இல்ல உன் பொண்டாட்டி மனசுல இடம் பெற நான் என்ன உனக்கு டியூஷன் எடுக்கணும்? ஜீவா, ரத்னமாமா வைரமாமாவும் கொஞ்சம் யோசனையிலே வந்தாங்க. நீ கோபப்படுவியா இல்ல அவங்க சொல்றதை ஏத்துக்குவியா? அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ்ல வந்தாங்க. நானும் சரத்தும் நம்பிக்கையா வந்தோம். கண்டிப்பா நீ புரிஞ்சுக்குவேன்னு. ஏன்னா எங்களுக்கு தெரியும்டா. ஏன்னா நீ சிந்துவ மனசார அவதான் எல்லாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன்னு எங்களுக்கு தெரியும்டா. அதனால நீ இந்த மன்னிப்பை ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கும் சரத்துக்கும் இருந்தது. இப்போ உங்க மாமாங்க 2 பேரும் ஏடி வந்து சாரி கேட்கலனாலும் ஏன் சிந்துவை நான் பார்க்க வீட்டுக்கு வந்திருப்பேன். யாரு என்ன சொன்னா என்ன? அவ ஏன் பொண்டாட்டிடா? அதத்தான் நானும் சொல்றேன். புரியலையே. இல்ல இப்ப நாங்கெல்லாம் வராம இருந்தா நாளைக்கு நீ எப்படி வந்திருப்ப? உங்க எல்லாத்துக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வந்திருப்ப. அடப்பாவி, வேற என் பொண்டாட்டிய பாக்கணுமே. சரிதான்டா. ஆனா இப்பவும் பாக்கலாம் எல்லாரோட சம்மதத்தோட. அப்புறம் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம. ஆனா ஒண்ணு சித்தார்த், என்னதான் கோபதாபம் இருந்தாலும் வார்த்தையும் பார்த்து விடு, கை நீட்டுறதையும் பார்த்து வச்சுக்கோ. இப்ப மாமாங்க 2 பேரும் அவங்க மேலதான் தப்பு, நாம தான் இப்படி கோபப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறனால நீ அடிச்சத அவங்க ஒரு கோபத்துல பண்ணிட்டேன்னு ஏத்துக்கிட்டாங்கடா. ஆனா சாலாத்த இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஜீவா அவங்க புருஷன்டா. அதனால அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதை விட எங்க எல்லாருக்குமே உன் மேல அவ்வளவு ஆத்திரம் வந்தது. எல்லாரும் பொறுத்துக்கிட்டோம்னா எங்க சிந்துவுக்காக, அவ ஒருத்திக்காக தான் இப்போ உன்கிட்ட பேச வந்ததும். என்னதான் எங்க சைடுல தப்பு இருந்தாலும் நீ பண்ண தப்ப அதை ஏத்துக்கிட்டு நாங்க வந்திருக்கோம். சாரிடா. உண்மையை சொல்லணும்னா வைரம் சார் வேணுங்கனே நான் கோபப்படுற மாதிரி ஏன் நான் கை நீட்டணுங்கிற ஒரு எண்ணத்திலேயும் அந்த அளவுக்கு பேசினாரா. நானும் என்னோட ஆத்திரத்தை நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. தப்புதான். இனி கண்டிப்பா இந்த ஒரு தப்பை நான் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா பண்ண மாட்டேன்டா. அது போதும்டா. சரி ஓகே, நாளையில இருந்து வா. இங்க பாரு, இது கூட உன் சந்தோஷத்துக்காக சொல்லல, என் சிந்துவுக்காக. அழுகுறா. அவ அழுகைய பார்க்க முடியல. சின்ன பிள்ளையில இருந்து அவளோட அண்ணன்களை விட அவளை கூட இருந்து பாத்துக்கிட்டது நான். ஸ்கூல் படிக்கும் போதும் யாரும் அவ மேல கை வைக்க விட்டுற மாட்டேனே. அடுத்த செகண்ட் கணிப்பேன், அவங்கள அடுத்து தொட விடாத மாதிரி ஆக்குவேன்.
அப்ப இருந்த சிந்துனா அவ கண்ணுல கண்ணீர் வரக்கூடாது, அவ கஷ்டப்படக்கூடாது. அப்படிதான் இப்ப அவ அழுகிறத என்னால பார்க்க முடியல. ஒழுங்கா வந்து சமாதானப்படுத்து. நாளைக்கு அவ கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது, ஏய் ஒன்ன சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ. என்னடா சிரிக்கிற? கண்டிப்பா கண்ணீர் இனி எப்பவும் வராது. இனி நான் பாத்துக்கிறேன். அது ஓய் என்னடா ஐடியா குடுக்குற? நானும் ஒரு ஐடியாவும் குடுக்கலையே. நீ ஆத்திரப்பட்டது கோவப்பட்டது தப்புடா. இனி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா பிச்சு போடுவேன், பிச்சுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயா நீ என்ன மிரட்டுவேன்னு எனக்கு தெரியும். சரத்து, இந்த தப்புக்கு காரணமான எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இனி யாரும் வெளியே வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இனி எந்த தப்பும் நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ரத்னா சார். சொல்லு சித்தார்த். இல்ல சாரி, கவலைப்படாதீங்க. பெரியவங்க பொண்ணு மேல உள்ள பாசத்துல என்னென்னமோ பேசிட்டீங்க. நான் சின்ன பையன் தான், பொறுத்து போயிருக்கலாம். அவசரப்பட்டது ஏன் தப்புதான். வைரஸ் சார், நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சாரி கேட்டுக்கிறேன். இனி கண்டிப்பா இந்த தப்பு நடக்கவே நடக்காது. என் மேல சத்தியம். கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்புறம் சார். சொல்லு சித்தார்த். இல்ல உரிமையா வாடா போடான்னு சொல்லுவீங்க, அப்படியே சொல்லுங்க. டேய் சித்தார்த், இது போதும். வைரஸ் சார். சித்தார்த், இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டதே போதும்டா. அப்புறம் எங்க பொண்ணு என் பொண்டாட்டி சார். திரும்ப இது மாதிரி எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். அவகிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நாளைக்கு இல்ல உங்க வீட்டுக்கு வரலாமான்னு. நம்ம வீடுடா, வா. அது போதும் சார். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் சார். இல்லடா, என்னதான் நீ சொன்னாலும் என்ன பண்ணாலும் நான் கொஞ்சம் யோசித்து இருக்கணும். நான் தூக்கி வளர்த்தப்புலன்னு ரொம்ப பெருமையா பேசிக்குவேன். நான் அந்த நம்பிக்கையை குறைச்சிட்டேன். இனி பாத்துக்கிறேன்டா. எப்பவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னடா நீ மட்டும் எப்படி பாக்குற? இல்ல இன்னைக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு வந்துட்டோமோன்னு நினைக்கிறேன். ஏன்டா நாளைக்கு நீ ஏன் அங்க ஓடி வந்திருப்ப? அவசரப்பட்டு உன்னை தேடி வந்தாச்சு. கண்டிப்பாடா, என் பொண்டாட்டி இருக்கிற இடம் தான் எனக்கு கோயில். டே ரொம்ப ஆசைப்படாத. ஏன் தங்கச்சி நீ சாரி சொன்னதும் அப்படியாப்பா சரிப்பான்னு கேட்டு உன்னை மன்னிச்சு உடனே ஏத்துக்குவான்னு மட்டும் நினைக்காத. என் பொண்டாட்டி என்னை ஏத்துக்க மாட்டான்னு தெரியும். பரவாயில்ல, கையில கால விழுந்தாவது அவன் மனசுல நான் இடம் பிடிச்சி இங்க நான் கூட்டிட்டு வந்துடுறேன். பார்க்கலாம். நாளையில இருந்து பார்க்க தானே போறீங்க இந்த காதல் மன்ன நாட்டத்தை. டேய் அட பாவிகளா, என்னடா என்ன மறந்துட்டீங்க? இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தது சரி, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா. ஐயோ, இத எப்படி வீட்டுல சொல்லன்னு தெரியலையே. சொன்னா என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க, வாங்கிக்குவோம். அப்புறம் சரத்து தான் இருக்கான்ல, எப்படியாவது பேச வச்சு. அப்புறம் சிந்து, இதுகளை ஐஸ் வச்சா போதும், இந்த வீட்டுல காரியம் நடந்துரும். என்ன இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான் நடக்காது, எல்லாம் என் நேரம். டிடே எவனுக்குடா கருகுது? இங்க வரைக்கும் தீஞ்ச பாட வருது. இங்கதான்டா வயித்தெரிச்சல். எதுக்குடா? உன்கிட்ட மட்டும் ரகசியமா சொல்றேன். நாளைக்கு நீயும் வீட்டுக்கு வந்தா எனக்காக பேசு. என்னடா என்ன? எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுடா. ஏய் அடிச்சு போடா, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. எனக்கு தெரியும் நீ எப்பவும் முரட்டு சிங்கல்னு. ஐயோ ஏய், நிஜமாலே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ ஜீவா, என்னடா சொல்ற? பாரு அவங்களே சாக்கா கேக்குறாங்க. எப்பவும் முரட்டு சிங்கிள்ரா. ஏய் நீ வேற, நிஜமாலே கல்யாணம் ஆயிடுச்சுடா. என்னது நிஜமாலே கல்யாணம் ஆயிடுச்சா? ஜீவா மாட்டிக்கிட்டான்டா, மாட்டிக்கிட்டான். இனி இருக்குல்ல கச்சேரி.